மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திரைப்படம் என்பது மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி வாய்ந்த ஊடகம். அதில் தமிழ் வளர்ச்சியை பற்றி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற நேரத்தில் தாய் தமிழ் இங்கே குறிப்பாக எந்த அளவில் இருக்கிறது, கோவில், அதை பற்றியெல்லாம் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் அமைச்சரிடத்தில் தங்கள் வாயிலாக அறிய விரும்புவதெல்லாம், உலகின் மூத்த மொழியாக இருக்கிற தமிழ் இன்று பல்வேறு இடங்களில் ஊர் பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அஜ்ஜம்பட்டி இருந்த ஊர் அஜ்ஜனல்லி என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் பேச்சு வழக்கிலே அஜ்ஜம்பட்டி என்றே இருக்கிறது. மாரண்டல்லி என்பது மாராண்டம்பட்டி, சோம்பட்டி என்பது சோமநல்லி மாற்றப்பட்டிருக்கிறது. இது பழைய ஊர் பெயர்கள் எல்லாம் இடைக்காலங்களில் மாற்றப்பட்டிருக்கிறது. இதை மீண்டும் அந்த தமிழ் பெயர்களில் மாற்றப்பட வேண்டும் என்று பல கோரிக்கைகளை இந்த மாவட்டத்தில் வைத்திருக்கிறேன். ஆகவே பழைய ஊர்கள் நடைமுறை வழக்கிலே, மக்கள் பேச்சு வழக்கில் இருக்கிற அந்த அடிப்படையில் பழைய ஊர் பெயர்களிலே அஜ்ஜனல்லி என்பதை அஜ்ஜம்பட்டியாக அல்லி அல்லின்னு சொல்லப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் அல்லி. அது எந்த மொழி என்று தெரியவில்லை. நாங்கள் கூட பேசுறோம், கன்னடமா, தெலுங்கா, வடமொழியா என்று. இல்ல, தெரியாதெல்லாம் படிச்சுட்டு வந்து கேளுங்க. இப்ப கேள்வி என்ன சொல்லுங்க, ஒரு வரியில கேளுங்க. ஆகவே அந்த கேள்வி பெயர்கள் எல்லாம் மாற்றி பழைய பெயர்களே மாற்றப்படுமா தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் என்பதை தங்கள் வாயிலாக அறிய. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஊருடைய பெயர் வைப்பதெல்லாம் அந்தந்த உள்ளாட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்களை பரிசீலித்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் எடுத்து சென்று அவர்கள் அதையெல்லாம் திருத்த செய்வதற்கான நடவடிக்கைக்கு மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி அதற்குரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை